இலங்கை கடற்பரப்பில் வைத்து ஈரானினுடைய போர்க்கப்பலை தாக்கி மூழ்கடித்தது நாங்கள்தான் என்பதை ஒப்புக்கொண்டிருக்கிறது அமெரிக்கா. அமெரிக்கா இது சம்பந்தமாக சில தகவல்களையும் வெளியிட்டு ஒரு வீடியோ ஒன்றையும் வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த கப்பல் தாக்கி அளிக்கப்பட்ட போது எடுக்கப்பட்ட வீடியோ. இதில் பார்த்தாலே தெரியும் எவ்வளவு ஒரு பவர்ஃபுல்லான குண்டால இது தாக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி. ஏன்னு சொன்னா கப்பலினுடைய ஒரு பகுதி அப்படியே கடல்ல இருந்து தூக்கி வீசப்படுது வானத்துக்கு. அதோட அந்த கடல் தண்ணி பெட்டிய அலைகளாக ஏதோ சுனாமி அடித்த மாதிரி அவ்வளவு உயரத்துக்கு தெரிக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. எனவே மிகவும் சக்தி வாய்ந்த பவர்ஃபுல்லான ஒரு குண்டால் தான் இது தாக்கப்பட்டிருக்கின்றதை எங்களால் ஊகிக்க முடியுது. இந்த தாக்குதல் சம்பந்தமாக இன்னும் நிறைய தகவல்கள், மேலதிக தகவல்கள் எல்லாம் கிடைச்சிருக்குது. எனவே என்னென்ன தகவல்கள் எல்லாம் இப்போ புதுசாக வந்திருக்கிறது என்பது சம்பந்தமாக விரிவாக விளக்கமாக இந்த காணொளியில் பார்க்க போகின்றோம். முதல்ல நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்கள், இன்றைக்கு காலமே 6 மணி போல இந்த சம்பவம் நடந்தது. இலங்கையினுடைய தென்பகுதி கடலில், அதாவது இலங்கை கடல் எல்லைக்குள்ளே இல்லை, சர்வதேச கடலில், ஆனால் இலங்கைக்கு மிக அண்மையாக நடந்தது. கிட்டத்தட்ட இலங்கையினுடைய காலி நகரத்தில் இருந்து 80 கிலோமீட்டர் தொலைவில் இந்த சம்பவம் நடந்தது. என்னென்னு சொன்னால், இந்தியாவினுடைய விசாகப்பட்டினம் துறைமுகம் இருக்குதானே, அந்த விசாகப்பட்டினம் துறைமுகத்தில் இருந்து இந்த ஈரானுக்கு சொந்தமான ஐரிஸ் டெனா என்று சொல்லப்படுற இந்த போர்க்கப்பல் விசாகப்பட்டினத்தில் இருந்து இலங்கையை சுற்றித்தான் ஈரானுக்கு போகணும். ஈரானுக்கு போய் கொண்டிருந்த வழியில தான் இந்த ஒரு தாக்குதல் அமெரிக்காவால் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த தாக்குதல் நடக்கும்போது இந்த கப்பலில் மொத்தமாக 180 பேர் இருந்திருக்கிறார்கள். 180 ஈரானிய கடற்படை வீரர்கள். அதில் 32 பேர் காப்பாற்றப்பட்டு, காயங்களுடன் காப்பாற்றப்பட்டு கராபிட்டிய மருத்துவமனையில் தற்பொழுது சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். ஏனையவர்கள் காணாமல் போனதாக சொல்லப்பட்டது. அவர்களில் 87 பேருடைய உடல்கள் இதுவரைக்கும் இலங்கை கடற்படையால் மீட்கப்பட்டு கரை நோக்கி கொண்டு வரப்பட்டு மருத்துவமனைகளில் வைக்கப்பட்டிருக்கிறது. 87 பேருடைய உடல்கள், இன்னும் பலருடைய உடல்கள் மீட்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. சரி, ஐரிஸ் டெனா என்று சொல்லப்படுற இந்த போர்க்கப்பல் எதற்காக விசாகப்பட்டினத்துக்கு போனன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, அங்க ஒரு போர் பயிற்சி ஒன்று நடந்தது, ஒரு ஒத்திகை மாதிரி ஒன்று நடந்தது, போர் பயிற்சி. இது வருஷா வருஷம் நடக்கிறது, இந்தியாவில் வருஷா வருஷம் நடக்கிறது. அதுக்கு ஒரு பேர் ஒன்று இருக்குது, அதாவது மிலான் நேவல் எக்ஸசைஸ். மிலான் நேவல் எக்ஸசைஸ் என்று இந்த மிலான் என்ற சொல் ஹிந்தி சொல் என்று சொல்லப்படுகிறது. அதனுடைய அர்த்தம் யாராவது ஹிந்தி தெரிஞ்சாக்கள் கீழே போடுங்க. நான் தேடி பார்த்த அளவில் அர்த்தம் சந்திப்பு, கூட்டுணைவு, இந்த மாதிரி அர்த்தங்கள் வருமா மிலான் என்ற சொல்லுக்கு. எனவே இந்த மிலான் என்ற பெயரில் ஒவ்வொரு வருஷமுமே இந்தியாவில் இந்த மாதிரி உலக நாடுகளினுடைய கூட்டு கடற்படை பயிற்சி இடம்பெறுறது வழக்கம். அப்போ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வருஷத்துக்கான 2026ஆம் ஆண்டுக்கான கூட்டு பயிற்சி போன மாதம் பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரைக்கும் நடந்திருக்குது. மொத்தம் 11 நாட்கள் நடந்திருக்குது. அந்த கூட்டு பயிற்சியில் கலந்து கொள்றதுக்கு தான் இந்த ஈரானிய கப்பல் விசாகப்பட்டினத்துக்கு வந்திருக்குது. இந்த முறை பார்த்தீங்கன்னு சொன்னால் மொத்தமாக கப்பல்கள், நீர்மூழ்கி கப்பல்கள் என்று சொல்லி 42 கலங்கள் இதில் கலந்து கொண்டதாக சொல்லப்படுகிறது. இதில் 18 கப்பல்கள் வெளிநாட்டு கப்பல்கள், சர்வதேச கப்பல்கள். ஏன்னு சொன்னால் இப்போ தனியாக ஈரான் மட்டும் கலந்து கொள்ளாமல் அமெரிக்காவிலிருந்து கப்பல்கள் போயிருக்குது, அதே போல் வேறு வேறு நாடுகளிலிருந்து கப்பல்கள் போயிருக்குது. மொத்தம் 18 வெளிநாட்டு கப்பல்கள் உட்பட 42 கப்பல்கள் கலந்து கொண்டிருக்குது. 29 போர் விமானங்கள் இந்த ஒத்திகையில் கலந்து கொண்டிருக்கிறது. அந்த 29 போர் விமானங்களில் ஜெர்மன்லேருந்து போன விமானங்கள், பிரான்ஸ்லேருந்து போன விமானங்கள், அமெரிக்காவிலேருந்து போன விமானங்கள் எல்லாம் இருக்குது. எனவே சர்வதேச நாடுகள் சேர்ந்த ஒரு கடற்படையினருடைய போர் ஒத்திகை என்று சொல்லலாம். மொத்தம் 11 நாட்கள் நடந்தது. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மிலான் வில்லேஜ் என்று சொல்லி ஒரு பெரிய பகுதி ஒன்று உருவாக்கப்பட்டு அதில் அந்த ஸ்டோல் என்று சொல்லுவோம், அந்த கொட்டில்கள் மாதிரி எல்லாம் போட்டு அதில் கண்காட்சி எல்லாம் வச்சு ஒவ்வொரு நாட்டினுடைய இப்போ புதுசாக கண்டுபிடிக்கப்பட்ட கடற்படை கப்பல்கள் என்ன, கடற்படை கலங்கள் என்ன, ஆயுதங்கள் என்ன, அதெல்லாம் ஒரு கண்காட்சிக்கு வைக்கப்பட்டு ஒவ்வொருத்தருடைய ஆயுத ஆற்றலையும் மற்றாக்கள் எல்லாம் சுற்றி பார்த்து இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்லியாக தான் நடந்தது. ஏன்னு சொன்னால் போன மாதம், அதாவது பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரைக்கும் என்று சொன்னால், அப்போ அதில் கலந்து கொண்ட யாருக்குமே தெரியாது பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி சண்டே ஆரம்பிக்கும், பெரிய ஒரு மோதல் ஏற்படும் என்று சொல்லி யாருக்குமே தெரியாது தானே. எனவே அவர்கள் அதில் சும்மா ஃப்ரெண்ட்லியாக கலந்து கொண்டிருந்திருக்கலாம், ஒரு ஆள் கண்டு கை குலுக்கியிருக்கலாம். இந்த தாக்குதலில் ஈடுபட்ட அமெரிக்க வீரர்களோட இந்த ஈரானிய வீரர்கள் கை குலுக்கியிருக்கலாம், கதைச்சிருக்கலாம், எது வேணும்னாலும் நடந்திருக்கலாம். ஏன்னு சொன்னால் அது ஒரு ஃப்ரெண்ட்லியாக நடந்த ஒன்று தான். சரி என்று போட்டு அதில் கலந்து கொண்டவர்கள் பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நாள் இந்த ஈரானிய வீரர்கள் அந்த விசாகப்பட்டினம் வீதியில் மார்ச்சிங் போயிடும், ராணுவ அணிவகுப்பு போயிடும் கடற்படையினர். அந்த ஒரு மார்ச்சிங்கை தான் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்க. இந்த வீடியோவில் வர்ற பெரும்பாலான ஈரானிய கடற்படை
வீரர்கள் இன்றைக்கு உயிரிழந்திருக்கிறது, கொல்லப்பட்டிருக்கிறது தான் ஒரு துயரமான செய்தி. எனவே இவர்களுடைய இந்த உயிரிழப்பு ஒரு கவலையை உருவாக்கி இருக்கு என்று சொல்லணும். ஏனென்று சொன்னால் இப்ப யுத்த களத்திலிருந்து நேரடியாக சண்டையில ஈடுபட்டு அதுல கொல்லப்பட்ட அது வேற கதை. இது போர் பயிற்சி கண்டு அது ஒரு ஃப்ரெண்ட்லியா நடந்த ஒரு போர் பயிற்சிக்கு எல்லாத்தையும் முடிச்சு கொண்டு திரும்பி போகக்குள்ள இப்படி ஒரு தாக்குதல் நடக்கும் என்று சொல்லி அவர்கள் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள் தானே. எனவே எதிர்பாராத நேரத்தில் நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் இவ்வளவு பெருந்தொகையான ஈரானிய வீரர்கள் கொல்லப்படுறது உண்மையில கிட்டத்தட்ட ஒரு முதுகுல குத்துற மாதிரி தான். எனவே அப்படியான ஒரு சம்பவம் தான் நடைபெற்றிருக்கிறது. அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு செயலாளர் ஹெக்ஸத் இந்த தாக்குதல் சம்பந்தமாக சொல்லிக்குள்ள அது அமைதியான மரணத்தை அடைந்தார்கள் என்று சொல்லி ஒரு வசனம் சொன்னவர், அமைதியான மரணம் என்று சொல்லி. ஏன்னு சொன்னா திருப்பி சண்டை பிடிக்கல, திருப்பி சுடுறதுக்கான வாய்ப்புகள் எதுவுமே இருக்கல, நேரடி மோதல் எதுவுமே இருக்கல. அதனால தான் அப்படி சொல்ல வேண்டி வந்தது. எனவே போர் என்று வந்துட்டா, யுத்தம் என்று வந்துட்டா இப்படியான துயரமான செய்திகளை நாங்கள் கேள்விப்படத்தான் வேணும். சரி, அது ஒரு பக்கம் இருக்க, இந்த கூட்டு பயிற்சி நடந்தது தான் இந்த மிலான் எக்ஸசைஸ். அதனுடைய இறுதி நாள் நிகழ்வுகள் 25ஆம் தேதி இரவு நடந்ததாம். அந்த 25ஆம் தேதி இரவு நடக்கக்குள்ள இந்தியாவினுடைய மிகப்பெரிய விமானந்தாங்கி போர்க்கப்பல், மிகப்பெரிய போர்க்கப்பல் INS விக்ராந்த் என்று சொல்லி அதுவும் கலந்து கொண்டதாம். அப்ப அந்த INS விக்ராந்த் இருக்குத்தானே, அதுல பெரிய மேடை மாதிரி இருக்குதானே, அந்த விமானங்கள் தரிச்சு நிற்கிறதுக்கான மேடை மாதிரி, அதுல தான் அந்த இறுதி நாள் நிகழ்வுகள் எல்லாம் நடைபெற்றதாக சொல்லப்படுகிறது. எனவே அந்த போர் ஒத்திகையை முடித்துக்கொண்டு ஈரான் நோக்கி சென்று கொண்டிருந்த இந்த கப்பல் தான் ஐரிஸ் டேனா என்று சொல்லப்படுற இந்த கப்பல் தான் இன்று இலங்கையினுடைய தென்பகுதி கடலில் வைத்து தாக்குதலுக்கு இலக்காகி இருக்கிறது. இந்த தாக்குதல் காரணமாக இலங்கை அரசாங்கத்துக்கு ஏதாவது சர்வதேச நெருக்கடி வருமானு கேட்டால் அப்படி எந்த விதமான நெருக்கடியும் வராது. இருந்தாலுமே கூட இப்ப சிகிச்சை பெற்றுக் கொண்டு வர அந்த 32 ஈரானிய வீரர்களும் அவர்களுக்கு என்ன நடக்கும்? அவர்கள் பத்திரமாக ஈரானிடம் ஒப்படைக்கப்படுவார்களா? அவர்கள் பத்திரமாக ஈரானுக்கு திரும்பி போகணும்? அதுக்கு ஏதாவது சர்வதேச நெருக்கடிகள் வருமா என்ற ஒரு கேள்வி இருக்குது. எனவே இது ஒரு ராஜதந்திர ரீதியான நெருக்கடியாக இலங்கை அரசாங்கத்துக்கு இருக்கும். அதை இலங்கை அரசாங்கம் எப்படி கையாளப் போகிறது என்பதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும். இந்த தாக்குதல் எப்படி நடந்தது என்பது சம்பந்தமாக ஹெக்ஸத் ஒரு சில தகவல்கள் சொல்லியிருக்கிறார். அதாவது டோபிடோ என்று சொல்லுவோம். டோபிடோ என்று சொல்லப்படுற ஒரு வகையான ஆயுதத்தால் தான் நாங்கள் தாக்கினாங்கள் என்று சொல்லி ஹெக்ஸத் சொல்லியிருந்தவர். அதென்ன டோபிடோ என்று சொன்னால், இப்போ எங்களுக்கு தெரியும், இப்போ வெளியில் இருக்கக்கூடிய இலக்குகளை, தரையில் இருக்கக்கூடிய இலக்குகளை தாக்கி அளிக்கிறதுக்கு பல்வேறு வகையான குண்டுகள் பாவிக்கப்படும். இப்போ ஏவுகணை மிசைல்ஸ் என்று இருக்குது, அதே போல ஆர்ட்லரி குண்டுகள் இருக்குது, அதே மாதிரி ராக்கெட் லாஞ்சர்லேருந்து அடிக்கப்படுற குண்டுகள், இந்த மாதிரி விதமான குண்டுகள் இருக்கு தானே, அது தரையில உள்ள இலக்குகளை தாக்கி அளிக்கிறது. அதே மாதிரி தண்ணிக்கு அடியில, கடலுக்கு அடியில இருக்கக்கூடிய இலக்குகளை தாக்கி அளிக்கிறதுக்கு வேற வகையான குண்டுகள் தான் பாவிக்கணும். அதைத்தான் டோபிடோ என்று சொல்றது. இப்ப தரையில பாவிக்கிற குண்டை கொண்டு போயிட்டு கடலுக்குள்ள அடிச்சா அது சிலவுல வெடிக்காமலே போயிடும், தண்ணி பட்டு வெடிக்காமலும் போகும் தானே. அதுக்காக கடலுக்கு கீழே போய் வெடிக்கிறதுக்காக, கடலுக்கு கீழே ஊடுருவி கொண்டு போறதுக்காக விசேடமாக வடிவமைக்கப்பட்ட குண்டுகளை தான் டோபிடோ என்று சொல்றது. இப்ப நீங்க படங்கள் பார்க்குற மாதிரி இதில் ஒரு ப்ரொப்பலர் இருக்குமாம், ஃபேன் இருக்கும், என்ஜின் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான குண்டுகளை சொல்றது கைடட் எக்ஸ்ப்ளோசிவ் வெப்பன் என்று சொல்லி, அதாவது இப்போ வெளியில இருந்து கொண்டே ஆப்ரேட் பண்ணலாம். அதாவது சிக்னல்கள் கொடுக்க அல்லது ப்ரோக்ராம் பண்ணிவிட்டா அதுக்கேற்றபடி அதுக்கேற்ற வேகத்தில் போகும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. ஒரு மணி நேரத்தில் 50 கிலோமீட்டர்லேருந்து 90 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் போகும். இப்போ தயாரிக்கப்பட்டிருக்கிற லேட்டஸ்ட் குண்டுகள் அதை விட வேகமாகவும் போகும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. எனவே இந்த டோபிடோ இருக்கு தானே, இதை எப்படி தண்ணிக்குள்ள ஏவ முடியும் என்று சொன்னால் கிட்டத்தட்ட 3 வகையாக ஏவ முடியும். ஒன்று கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய நீர்மூழ்கி கப்பலில் இருந்து ஏவ முடியும் முதலாவது. இரண்டாவது போர் கப்பல்களில் இருந்து ஏவ முடியும். அதாவது தண்ணிக்கு மேலே இருந்து கொண்டு ஏவினா அது தண்ணிக்குள்ள போய் விழுந்து பிறகு அதுக்கு கீழே தன்னுடைய இலக்கை தேடி சென்று தாக்கும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. மூன்றாவது விமானங்கள்ல இருந்தும், போர் விமானங்கள்ல இருந்தும் இந்த மாதிரியான குண்டுகளை ஏவ முடியும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. எனவே வானத்தில் இருந்து அடிச்சா அது தண்ணிக்குள்ள போய் இறங்கி அதுக்கு பிறகு கப்பல்களை தேடி பிடிச்சு அடிக்கும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. எனவே அப்படியான வசதிகளை கொண்ட அந்த குண்டு தான் டோபிடோ என்று சொல்றது. அதை பயன்படுத்தித்தான் இந்த தாக்குதலை தாங்கள் மேற்கொண்டதாக ஹெக்ஸத் அவர்கள் சொல்லியிருக்கிறார். அந்த வீடியோவை பார்க்கக்குள்ளே விளங்குது, அந்த கப்பலே அப்படியே தூக்கி எறிகிற மாதிரி அவ்வளவு ஒரு பயங்கரமாக இருந்தது. அந்த காட்சியை பார்க்கும்போது அவ்வளவு பயங்கரமாக இருந்தது. இதுவரைக்கும் ஈரானினுடைய 17 கப்பல்களை தாங்கள் மூழ்கடித்திருப்பதாக, அதாவது போன சனிக்கிழமை யுத்தம் ஆரம்பித்ததுக்கு பிறகு ஈரானுக்கு சொந்தமான 17 கப்பல்களை தாங்கள் மூழ்கடித்திருப்பதாக அமெரிக்கா சொல்லுது. எனவே இதில் காயமடைந்த அந்த 32 பேர், மற்றது இதில் மீட்கப்பட்ட உடல்கள், இதை ஈரானிடம் ஒப்படைக்கிறதுல சில சர்வதேச நெருக்கடிகள் இலங்கை அரசாங்கத்துக்கு ஏற்படும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே அதனை அவர்கள் எப்படி சமாளிக்கப் போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். மேலதிக தகவல்
தகவல்கள் கிடைக்கின்ற போது அவற்றையெல்லாம் தொகுத்துக்கொண்டு இன்னும் ஒரு காணொளியில் உங்களை நான் சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.